வணக்கம், நான் டாக்டர் ஜோதிபாசு, அறுவை சிகிச்சை நிபுணர் பேசுகிறேன். ஜோதி மருத்துவமனை மக்களுக்கான மருத்துவ செய்திகளை தொடர்ந்து வழங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு தொப்புள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரியான குடல் பிதுக்கு ஏற்பட்டா அதை அம்பிலிக்கல் ஹெர்னியா அப்படின்னு சொல்றோம். இது போலவே தழும்புகள் வழியா வரலாம். அவற்றை தழும்பு குடல் இறக்கம் அப்படின்னு சொல்றோம். ஆங்கிலத்தில் இன்சிஷனல் ஹெர்னியாஸ் அப்படின்னு சொல்றோம். இதை தவிர்த்து பின்பகுதியிலோ முதுகு வழியாகவோ அல்லது வேறு இரைப்பை குடல் போன்ற பகுதிகள் வெளியேறி வரலாம். அந்தந்த இடத்துல அந்தந்த குடல் இறக்கம் அல்லது குடல் பிதுக்கம் அப்படின்னு பேர் இருக்கு. இதுல பெரும்பாலும் நமக்கு நடக்கிறது இந்த அறையில நடக்கக்கூடிய குடல் இறக்கம், அதாவது இங்குவைனல் ஹெர்னியாஸ். அதுக்கடுத்து அதே இடத்துல ஏற்படக்கூடிய ஃபெமோரல் ஹெர்னியா, இது துடைப்பகுதி வழியா வயிற்றிலிருந்து குடல் வெளியே பிதுங்கி வர்றது ஃபெமோரல் ஹெர்னியா அப்படின்னு சொல்றோம். அப்போ எந்த இடத்துல இந்த குடல் இறக்கம் வருது அப்படிங்கிறத பொறுத்து இங்குவைனல் ஹெர்னியா, ஃபெமோரல் ஹெர்னியா, அம்பிலிக்கல் ஹெர்னியா, எபிகாஸ்ட்ரிக் ஹெர்னியா, ஆப்டுரேட்டர் ஹெர்னியா, லம்பார் ஹெர்னியா, சயாட்டிக் ஹெர்னியா, இப்படி பல இடத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு பேர் இருக்கு.